உள்ள எத்தனையோ சாட்சிகளுக்கு முன்னால நான் நின்ன, இப்ப உங்க மனசாட்சி முன்னாடி தான் நிக்கிறேன். நான் செஞ்சது சரியா தப்பான்னு நீங்க தான் சொல்லணும். இத்தனை உயிர்களை எடுக்கிற உரிமை யார் சார் உங்களுக்கு கொடுத்தது? மனுஷன் கண்மூடித்தனமா நம்புறது ரெண்டே பேர், ஒன்னு கடவுள், இன்னொன்னு டாக்டர். கடவுளுக்கு கூட மசரதாயம் கொடுக்கிறோம், ஆனா டாக்டர் நம்பி நம்ம உசுரையே கொடுக்கிறோம். அந்த டாக்டர் தப்பு பண்ணக்கூடாது, தப்பு பண்றவங்க டாக்டரா இருக்கக்கூடாது. எல்லா துறையிலும் தான் தப்பு நடக்குது, ஆனா மருத்துவத்துல நடக்கிறதுக்கு பேரு தப்பு இல்லை, நம்பிக்கை துரோகம். துரோகத்துக்கு மன்னிப்பே கிடையாது. சார், மெடிக்கல் சிஸ்டம் பிசினஸா மாறினதுக்கு நீங்க யாரு தப்புன்னு சொல்றீங்க? அரசு மருத்துவமனைகள் ஒழுங்கா நடக்காம போனதுக்கு யாரெல்லாம் காரணமோ அவங்களாதான் முக்கிய குற்றவாளிகள். 7% GST வாங்குற சிங்கப்பூர் மக்களுக்கு மருத்துவத்தை இலவசமா தர்றப்போ 28% GST வாங்குற நம்ம அரசாங்கத்தால ஏன் மருத்துவத்தை இலவசமா தர முடியல? மெடிசனுக்கு 12%. பல தாய்மார்களோட தாலி இருக்கிற சாராயத்துக்கு GST கிடையாது. நம்ம நாட்டோட நம்பர் 1 அரசு மருத்துவமனையில ஆக்சிஜன் சிலிண்டர் இல்ல. என்னடா காரணம் கேட்டா 2 வருஷமா அதை சப்ளை பண்றதுக்கு பணம் பாக்கி. எப்படி? இன்னொரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் டயாலிசிஸ் பண்றப்போ கரண்ட் கட் ஆயிடுச்சு, 4 பேர் செத்தே போயிட்டாங்க. கேவலம் அங்க ஒரு பவர் பேக்கப் கூட இல்ல. இன்குபேட்டர்ல வச்சிருந்த ஒரு குழந்தைய பெருச்சாலி கடிச்சு இறந்து போறதுல நம்ம ஊர்ல மட்டும் தான் என்ன. ஜனங்க நோயை பார்த்து பயப்படுறதை விட கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் பார்த்தா பயப்படுறாங்க. அந்த பயம் தான் பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸோட இன்வெஸ்ட்மெண்ட். சார், கொலையை நியாயப்படுத்த பாக்குறீங்களா? நான் செஞ்சது கொலையிலே அவன் சொன்னான். செல்லரிச்சு போன மெடிக்கல் சிஸ்டத்தோட கிளீனிங் ப்ராசஸ். பூங்குடின்ற ஒரு சின்ன பொண்ண பணத்துக்காக கொண்டுட்டாங்க. மாதிரி இன்னும் எத்தனையோ மரணங்கள் வெளியே தெரியாம இன்னும் நடந்துகிட்டு தான் இருக்கு. முறையான மருத்துவ வசதி கிடைக்காம தினம் தினம் தங்களுக்கு நெருக்கமானவங்களை எழுந்துட்டு தவிக்கிற ஒவ்வொரு சாதாரண மனுஷனுக்கும் சார் சொல்லுங்க, நியாயமா? நியாயம் தான் சார். சார், என்னதான் சார் வேணும் உங்களுக்கு? இலவச மருத்துவம். பணம் சம்பாதிக்க 1000 வழி இருக்கு, மருத்துவம் அதுக்கான வழி கிடையாது. இந்த துறையில் இருக்கிற கடைசி வியாபாரியை துரத்தி அடிக்கிற வரைக்கும் போராட்டம் தொடர்ந்து. அப்பா அம்மாவை மெடிக்கல் நல்லா கொண்டுட்டாங்க, அதனால நீங்க இதை செஞ்சுட்டு இருக்கீங்க. சோ இந்த பர்சனல் ரிவெஞ்ச் எடுத்துக்கலாமா? Nothing personal, just service.